நான் பிரியதர்ஷினி. நான் கிரேட் மைண்ட் கேம்பஸ்ல டிப்ளோமா இன் சைக்காலஜி கோர்ஸை கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன். கொண்ட ஒரு விடயம் சைக்காலஜி ஆஃப் சிங்கிள் பேரண்டிங். இந்த இடத்துல அநேகமா நிறைய அம்மாமார் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மற்றது லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறபடியா இந்த தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க நிறைய பிரசன்டேஷன் கேட்டிருப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியானு சொல்லலாம்னு யோசிக்கிறேன். ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு அழகா அப்பா, அம்மா, 3 குழந்தைகள். அதாவது மூத்த குழந்தைக்கு ஒரு 8 வயது, 2வது குழந்தைக்கு ஒரு 3 வயது, கடைசியா ஒரு மகன் 2 மாதம். அந்த அப்பாவுக்கு ஒரு சொந்தமான தொழில், அந்த அம்மாவுமே வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சொந்தமான வீடு, சிறிய வாகனம். எங்களோட வாழ்க்கையில நாங்க எதிர்பார்க்கறது என்னது? எதுக்காக நாங்க இவ்வளவு ஓடிட்டு இருக்கிறோம்? எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, எங்களுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு குட்டியா ஒரு வீடு, எங்களுக்குன்னு ஒரு மகன், மகள், ஆசைக்கு ஒரு பெண், ஆசைக்கு ஒரு ஆண், இப்படித்தானே நாங்க வாழணும்னு யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி ஒரு அழகான லைஃபுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது வளமையாக ஒரு காலை பொழுது விடுகிறது. அப்பொழுது அந்த அம்மா காலையில் எழும்பி தனது கடமைகளை செய்து சமைத்து பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி தன் கணவருக்கு காலை உணவு கொடுத்து, தேநீர் கொடுத்து, எல்லாமே கொடுத்து, அவரையுமே வேலைக்கு வழி அனுப்பி வைத்துட்டு தன்னுடைய இதர கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போது மத்தியான நேரமாகிறது. பிறகு பிள்ளைகள் பாடசாலை விட்டு வருகிறார்கள். பிள்ளைகளுக்கான திரும்ப மற்ற வேலைகளை செய்து தாய் அந்த காலகட்டத்துல 2 மாத குழந்தை என்றபடியா வேலைக்கு போகாம வீட்டுல இருந்த ஒரு சந்தர்ப்பம். ஈவினிங் ஆகுது. இரவாகும் போது தன்னுடைய கைகளாலே சமைத்து சாப்பாடு கொடுத்து தேநீர் கொடுத்து வேலைக்கு சென்ற கணவர் திரும்ப வீடு வராம இருந்தா அந்த தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2 பெண் குழந்தைகள், ஒரு சிறிய ஆண் மகனோடு சின்ன குழந்தையோட இருக்கிற ஒரு அப்பா காலையில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராட்டி அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனைவியுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்பொழுது அந்த மனைவியின் நிலை, அதாவது அவர் வேலை காரணமாகவோ அல்லது வேலை கூடின காரணமாகவோ வராமல் இருக்கவில்லை. அந்த தகப்பன் செய்தது ஒரு எலக்ட்ரீஷியன் ஒர்க். அவர் வேலைக்கு போன இடத்துல உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக் வேலை செய்யறாக்களுக்கு ஒரு 3 பேஸ் லைன் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அவர் அதுல மின்சாரம் தாக்கப்பட்டு அந்த இடத்திலேயே இருக்கிறார். அந்த ஒரு அப்பாவை இன்னும் காணமேனு பிள்ளைகள் அழுது கொண்டிருக்க, கணவரை இன்னும் காணவில்லையே என்று சொல்லி கணவருக்கு 1000 தடவைகள் மனைவி அந்த காலை டயல் பண்ணும் போது கால்ஸ் ரிங் போகுது. ஆனா அங்க ஆன்சர் பண்ணப்படல. அந்த போனை ஆன்சர் பண்ணது இன்னொரு நபர், அவரோடு கூட வேலை செய்கிற ஒரு பணியார். அப்பொழுது அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க, உங்களுடைய கணவர் இப்பொழுது ஒரு ஆக்சிடென்ட் உண்டாகி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்னு சொல்லி. அந்த இடத்துல உண்மையாவே அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் உயிரிழந்து விட்டார் என்பது தெரியாது. இருந்தாலும் அவர் வருவார் என்ற எண்ணத்தோடு கூட அந்த மனைவி காத்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரங்கள் போக உறவினர்கள் வீடு சேருகிறார்கள். மற்றவர்கள் மற்ற அழைப்புகளிலே இருந்து கால் பண்ணுகிறார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த மனைவியுடைய அந்த தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த தாயை எப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்க போகிறார்? அப்படிங்கறதான் இந்த இடத்துல நான் பேச வந்திருக்கிறேன். சைக்காலஜி ஆஃப் சிங்கிள் பேரண்டிங். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல முதலாவதாக அவங்க மன அழுத்தத்துக்குள்ள உள்ளாகுறாங்க. அந்த நேரம் அவங்களுக்கான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாம, அவங்களுடைய பிரச்சனைகளை யார்கிட்டயுமே சொல்ல முடியாம அவங்க ஒரு தனிமைப்படுறாங்க. மிகவும் முக்கியமாக அவங்க ஒரு பொருளாதார பிரச்சனைக்குள்ள உள்ளெடுக்கிறாங்க. இந்த சமூகத்துல சில கேலி பேச்சுகளுக்கு உள்ளாகுறாங்க. சில பேர் அவங்களை அபசகுணமா பார்ப்பாங்க. அப்படியான நிறைய விஷயங்களை தாங்கி கொண்டுதான் அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க முன்னோக்கி வருகிறார். அப்படி வளர்ந்து கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகளுமே சில விஷயங்களை எதிர்நோக்குறாங்க. பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு அப்பா உண்ட ஒரு ஆள் வீட்டுல இருந்துட்டு இல்லாம போற சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளைகளுடைய மனதில் பல கேள்விகள் எழும். அதற்கான சரியான பதில்கள் கிடைக்காத போது அந்த பிள்ளைகள் தனிமைப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பயம், அவர்களுக்கு இனி யார் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த பிள்ளைகளுடைய நடத்தைகளிலே மாற்றம், கல்வி நடவடிக்கைகளிலே குறைவு, இப்படியான சில விஷயங்களை அந்த பிள்ளைகளையுமே சவாலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. இந்த சிங்கிள் பேரண்டிங் இந்த காலத்துல விவாகரத்து, மற்றது துணையின் இழப்பு, குடும்பம் சமூகம் சம்பந்தமாக வேலை பளு காரணமாக அவங்க வெளியிடங்கள்ல வேலை செய்யறதால அந்த தாயோ தகப்பனோ அந்த இடத்துல தனியாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற இரட்டை பொறுப்புடையவர்களாக மாறுகிறார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கான சிறந்த ஆலோசனைகளை வழங்குறதுக்காக
தான் நான் அந்த டாபிக்கை நான் தெரிவு செய்து கொண்டேன். அதாவது அப்படி இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல முதலாவதாக அந்த பேரண்ட்டுக்கும் சைல்டுக்குமான ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த பேரண்ட் எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும் வெளியில போனாலும் தன்னுடைய கடமைகளை முடித்து விட்டு வீட்டிற்கு வந்தாலும் ஒரு குவாலிட்டியான டைம் அந்த பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஸ்கூல் போனீங்களா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அவங்களோட ஒரு ஓப்பன் டாக் பண்ணும்போது அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோரோடு, அதாவது தனி பெற்றோரா இருந்தாலும் தன்னுடைய அம்மா தன்னோடு அந்த நேரங்களை செலவழித்து ஒன்றாக உணவருந்துதல், ஒன்றாக விளையாடுதல், இப்படியான விஷயங்களை செய்யற நேரம் பிள்ளைக்கும் தாய்க்குமான உறவு அல்லது பிள்ளைக்கும் தந்தைக்குமான உறவு வலுப்படுகிறது. அதனை தொடர்ந்து அவங்களுக்கான ஒரு ரூட்டீனை செட் பண்ணி வைக்கணும். இந்த இடத்துல தாய் வெளியில போறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்கள முழு நேரமும் கவனிக்க டைம் இல்லாதபடியா நீங்க இந்த டைமுக்கு வாங்க, இந்த டைமுக்கு சாப்பிடணும், இந்த டைமுக்கு ஹோம்ஒர்க் செய்யுங்க, இந்த டைமுக்கு விளையாடுங்க, இந்த நேரம் உங்களோட ஓய்வெடுக்கிற டைம், இப்படியான ஒரு ரூட்டீனை செய்யறதால பிள்ளை தனியாக இருந்தாலும் தன்னுடைய வேலைகளை நேர்த்தியாக செய்வதற்கு பழகி கொள்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு எப்பவுமே நாங்க ஒரு பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் கொடுக்கணும். அம்மா நான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும், இன்னைக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போமா, அப்படியான சில வெளிப்படையான பேச்சுக்கள் மூலமாக பிள்ளை தான் அன்றாடம் சந்திக்கிற சவால்களை வந்து எங்களோட ஓப்பனா பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம பிள்ளைகளுக்கான திறமைகள், அவங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையை நாங்க கண்டுபிடிச்சு அதை வெளிக்கொண்டு வரதுக்கு நாங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும். அவங்க செய்யற சிறிய சிறிய வேலைகளுக்கு கிஃப்ட்கள் கொடுக்கறது, ரிவார்ட்ஸ் கொடுக்கறது, சர்ப்ரைஸா அவங்களை வெளியில கூட்டிட்டு போறது, அவங்களுடைய திறமை, சில பேர் பாடுவாங்க, ஆடுவாங்க, டிராயிங் பண்ணுவாங்க, அந்த திறமையை நாங்க சிறு வயதிலேயே கண்டுபிடித்து நாங்க பிடிச்ச எனக்கு அக்கவுண்ட்ஸ் தான் படிக்கணும், நீ இதை படி அப்படிங்கறத திணிக்காம அந்த பிள்ளையோடைய திறமையை வளர்க்கறதுக்கு நாங்க இன்னும் ஊக்குவிக்கிறதன் மூலமாக அந்த பிள்ளை வந்து ஒரு தன்னம்பிக்கையுள்ள பிள்ளையாக, அதாவது ஒரு தாயாலேயோ தந்தையாலேயோ தனியாக வளர்க்கப்பட்டாலும் தன்னம்பிக்கையுள்ள பிள்ளையாக இந்த சமூகத்துக்கு அந்த பிள்ளை வெளியில வரும். அதே நேரம் அந்த தாயோ தகப்பனோ பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி இருக்காம எங்களுடைய சுய கவனிப்பையும் நாங்க பார்த்துக் கொள்ளணும். எங்களுக்கான டைமுக்கு தூங்குறது, ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, எங்களுக்கான தியானம், மெடிடேஷன், எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, சில இடைவேளை காரியங்கள், சில நேரங்கள்ல எங்களுக்கு தேவையா இருக்கும் ஒரு யோகா, எக்ஸசைஸ், இப்படியான விஷயங்களை செய்து எங்கட ஹெல்த்தையும் நாங்க கவனமா பார்த்துக்கொண்டோம். அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். அதாவது அந்த தாயோ தகப்பனோ ஆரோக்கியமாக இருந்தால் தான் தன் பிள்ளைகளை வழிபடுத்த முடியும். அவர்களும் ஆரோக்கியமாக இருந்து அந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்ல வேண்டும். அடுத்ததாங்க அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அவங்களுக்கு இதை தனியா செய்ய முடியல, சோர்வா இருக்கிறாங்க, அவங்களுமே இதை செஞ்சு செஞ்சு ஃபெடப் ஆகுறாங்க. அப்படியான சந்தர்ப்பத்துல கட்டாயம் அவங்க ஒரு சப்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், இல்லாட்டி நல்ல கவுன்சிலர்ஸ், இப்படி மூலமாக போய் என்னுடைய தனியா நான் தனி பெற்றோரா இருந்து இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டுகளை எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த உதவிகளை அவங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேணும். இவ்வளவு நேரம் ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அந்த ஸ்டோரி வந்து என்னோட லைஃப்ல ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி. அப்ப நான் அந்த 8 வருஷத்துல என் மகளுக்கு வந்து 8 வயசு, ரெண்டாவது மகளுக்கு 3 வயசு, என் மகன் பிறந்து 2 மாசம். உண்மையா இங்க லேடிஸ் இருக்கனால தெரியும், ஒரு டெலிவரி ஆகுன்னு ஒரு 2 மாசம்னா அந்த அம்மாக்கு சாதாரணமா அந்த டெலிவரி பெயின் கூட குறைஞ்சிருக்காத ஒரு சந்தர்ப்பம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல காலையில போன கணவர் இரவு வீட்டுக்கு வராட்டி நான் 2 தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறேன். அப்படியான ஒரு பெரிய மனநிலைமைக்கு அழுத்தத்துக்குள்ள இருந்திருக்கிறேன். நீங்க எல்லாருமே வாழ்க்கையில இனி எதிர்காலத்துல வர சவால்களை எப்படி நீங்க தவிர்க்க போறீங்கிறதுக்காக இந்த சைக்காலஜியை படிக்க வந்திருப்பீங்க. ஆனா நான் இந்த 8 வருஷமா நிறைய சவால்களுக்கு முகம் கொடுத்ததால இந்த சைக்காலஜியை படிக்க வந்திருக்கிறேன். என்ன மாதிரி நிறைய தனிமையில இருக்கிற பெண்கள், அதாவது நிறைய சோசியல் மீடியா மூலமா வேற வேற நபர்கள் மூலமா பாதிக்கப்படுறாங்க. அப்படியான ஆட்களுக்கு நான் எதிர்காலத்துல ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கோர்ஸ்லயே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பொய்யான பேச்சுக்கள், பொய்யான ஆசை வார்த்தைகளுக்காக ஏமாந்து தன்னுடைய பிள்ளைகளை விட்டு அப்படியான நிலைமைகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அதர்களை தவிக்கணும். எப்பவுமே எங்களுக்கு வந்து இன்னொருத்தனால இன்னொரு லைஃப் கிடைக்க போனாலும் அது எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாசிட்டிவான லைஃபா கட்டாயம் மாறாது. எப்பவுமே நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்து முன்கூட்டி வளர்ந்து காட்டினா தான் நாளைக்கு எங்கட பிள்ளைகள் இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல நபராக அவர்களை நாங்க வளர்த்து காட்ட முடியும். அதாவது எப்பவுமே தனி பெற்றோர் வளர்ப்பு என்பது ரொம்ப சவாலானது, ஆனா சாத்தியமானது. அதாவது சிங்கிள் பேரண்டிங் சேலஞ்சிங் பட் பாசிபிள். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு லவ் இருக்கணும், ஒரு ரூட்டீன் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாங்க கட்டாயமா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு போனா ஈக்குவல் டு ஹெல்தி சைல்ட்
growth. அதாவது ஒரு அன்போட ஒழுங்கான வாழ்க்கை நெறியோட எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், எப்படி நாங்க மத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எங்களுக்கு மத்தவங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், நாங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தைரியத்தை நாங்க வாழ்ந்து காட்டணும். இந்த 8 வருஷம் லைஃப்ல உண்மையா இன்னைக்கு நான் உண்மையா இந்த இடத்துல பெருமைப்படுறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கிரேட் மைண்ட் கேம்பஸ் கொடுத்ததுக்கு நன்றி. இந்த கோர்ஸ்ல வந்து நான் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில ஜாயின்ட் ஆகினேன். எங்களோட மேனேஜர் மிஸ்ஸஸ் மீரா அவங்களுக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்க மூலமா தான் நான் இதுல ஜாயின்ட் ஆகினேன். ஆனா இதுல படிக்கிற ஒவ்வொரு செஷன்லயுமே என் வாழ்க்கையில நடந்த பல எக்ஸ்பீரியன்ஸை நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னுமே நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டாபிக்கையும் நான் தெரிவு செஞ்சதுக்கு காரணம். இன்றைக்கு என் மகளுக்கு 15 வயசு. இந்த வருஷம் ஓலோவில் எழுத போறாங்க. அடுத்த மகள் கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி இருக்காங்க. மகன் இன்னைக்கு கிரேட் 3 வெஸ்லி காலேஜ் போறாரு. அப்ப நான் இவ்வளவு தூரம் இந்த தாண்டி வர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னோட ஜாப். நான் செய்யறது மார்க்கெட்டிங் ஃபீல்ட். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரை சந்திப்பேன். அதுல வந்து ஜென்ஸ், லேடிஸ் இப்படி நிறைய பேரை சந்திக்கிறதால அவங்களோட பிரச்சனைகளை கேட்கும் போது என் பிரச்சனை ரொம்ப சின்னது. அப்ப எனக்கு உண்மையாவே நான் யோசிக்கிறேன், என்னோட தொழில் கூட எனக்கு ஒரு சாதகமா தான் இருக்கு. அதனால எனக்கு யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, எதுக்கு பேசுறாங்க, எதுக்கு எங்களை கண்டெக்ட் பண்றாங்கிற நாலேஜ் இருக்குது. அதனால வாழ்க்கையை நான் சரியா போறதுக்கு இன்னொரு ரீசன் என்னோட இறைவன். அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர் மூலமா தான் இன்னைக்கு நான் என் லைஃபை இவ்வளவு ஸ்மூத்தா அழகா இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறேன். தன்னம்பிக்கையோட யாரோட உதவியும் இல்லாம. எனக்கு ஆரம்ப காலத்துல உண்மையா என் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் என் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் ரீசெண்டா அவங்களுக்குமே சடனா கேன்சர் வந்துருச்சு. அவங்களோட ட்ரீட்மெண்ட்டும் ஒன்கோயிங் போய்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் அழகா செய்து கொண்டு போறதுக்கு இறைவன் கொடுத்த ஞானம், அதோட எனக்கு இந்த கவுன்சிலிங்லயே நிறைய விஷயங்களை நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அதால எனக்கு தெரியல இந்த இடத்துல அப்படி பேரண்ட்ஸ் இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், உங்களோட அக்கா தங்கச்சி அப்படியான ஆட்கள் இருக்கலாம். யாருக்குமே சொல்லுங்க, வாழ்க்கையில தனிமைப்படும் போது நாங்க சோர்ந்து போக கூடாது. சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் நாங்க எங்களோட பிள்ளைகளை நல்ல ஒரு ரெட்டை பொறுப்போட ஒரு அம்மாவா அப்பாவா அந்த இடத்துல இருந்து சேலஞ்சிங்கா இதை எடுத்து இந்த லைஃப்ல இதை முன்னேறி நாங்க ஒரு நல்ல பெற்றோராக நல்ல பிள்ளைகளை வளர்த்து இந்த சமூகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த வாய்ப்பை கொடுத்த கிரேட் மைண்ட் கேம்பஸ்க்கு தேங்க்யூ.